மரியா கிட்ட என்னடா கேட்ட? என்னடா பெருசா கேட்டுட்ட? வழக்கமா எல்லா பொம்பளைங்கிட்டும் கேட்கறதான் கேட்டேன். ஒப்பாட்டியா இருக்கியான்னு கேட்டேன். அதான் எப்படி கேட்பேன்னு கேட்கிறேன். கேட்பேன். ஊர் பட்ட குட்டிகளுக்கெல்லாம் நீ என்னடா வக்காலத்து? ஏய், மரியா கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துகிட்ட எலும்பை நுறுக்கி புடுவ படவா? அடச்சி, அவதான்டா என் பின்னாலே சுத்துறா. பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. கல்யாணமா? கல்யாணம் என் அகராதுல கல்யாணங்கிற வார்த்தையே கிடையாதுடா. அப்ப ஊருக்கு ஊர் ஒப்பாட்டி தான் வச்சுக்குவியா? ஊருக்கு ஊர் என்ன, தெருவுக்கு தெரு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கு, தூக்கி எறிய பணம் இருக்கு. இன்னைக்கு வரியான மரியாதை கேட்டேன், நாளைக்கு கமலாவை கேட்பேன். ஏன் கல்ல பார்த்தா கூட கேட்பேன். ஆனா ஒண்ணு, அப்பம் பேரு தெரியாதபடி குழந்தைகளை பெத்துக்க மட்டும் நான் யாரையும் விட மாட்டேன். போடா. உனக்காக நான் அவனை விட்டு வைக்கிறேன். இல்ல இந்த சைக்கிள் செயின் படம் பார்த்திருக்கோம் இந்த படமாவ. பாப்பலாம். என் பொறுப்புல அப்படி என்ன தப்பு இருக்கு? அப்பம் பேரு தெரியாதவங்கிற பட்ட பேர் தானே. அதுக்கு யார் பொறுப்பு? நானா? இதெல்லாம் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். சின்ன வயசுல என்னோட ஆரம்பமே சரியில்லை. எனக்கு அம்மாவை தான் தெரியும், அப்பாவை நான் பார்த்ததில்லை. அப்பா யாருன்னு அம்மாவும் சொன்னதில்லை. நான் தான் அப்பா சொல்லிக்கிட்டு யாரும் வந்ததும் இல்லை. ஆனா வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. அம்மாவுக்கு இத்தனை உறவுக்கார ஆம்பளைங்களான்னு ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய ஆரம்பிச்சது. அம்மா ஒரு மாதிரி வர்ற ஆம்பளைகளை கவனிச்சுக்கத்தான் அம்மாவுக்கு நேரம் இருந்துச்சு. நான் அனாதை மாதிரி ஒரு ஓரத்துல கிடப்பேன். அப்புறம் ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் ஒரே ஒரு ஆம்பளை தான் வீட்டுல இருந்தாரு. அவரை அப்பான்னு கூப்பிடணும்னு அம்மா சொன்னாங்க. அப்பா வந்தாச்சு. இனிமே என்ன பிடிச்ச பீடையெல்லாம் விட்டு போச்சுன்னு நினைச்சேன். அந்த ஆசையிலையும் மண்ணு வந்துருச்சு. ஒரு தம்பி பிறந்தான். அவனைத்தான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க. பழையபடி எனக்கு தின்னதான் ஆயி போச்சு. அந்த தம்பியை மட்டும் பள்ளிக்கூடம் அனுப்புவாங்க. என்னை எடுபடி வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. என்னையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கன்னு அவரை கேட்டேன். அடியும் வதியும் ரொம்ப சாதாரணமா போச்சு. பொறுத்து பொறுத்து பார்த்த ஒரு நாளைக்கு எதிர்த்துக்கிட்டேன். குனிய குனியத்தா எல்லாரும் குட்டுவாங்கன்னு அப்பதான் புரிஞ்சது. ஒரு நாள் அம்மா கிட்ட காசு கேட்டேன். கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வடைஞ்ச பாட்டில கையில வச்சுக்கிட்டு குத்திடுவேன்னு மிரட்டினேன். அம்மா பயந்து போய் காசு கொடுத்துட்டாங்க. காசு சம்பாதிக்கணும்னா இதான் வழின்னு மனசுல தோணிடுச்சு. அதுல இருந்து வணக்கம் சார். எங்கெல்லாம் தேடுறது உன்ன? ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்த? பாடிக்கிட்டு இருந்தேன். என்னது? சுமாரா வரும். என்னப்பா பையெல்லாம் காலியா இருக்கு? ரொம்ப வேண்டாமா? வேற இருக்கு. வண்டியில ஏறு. ஐயோ! ஐயோ! என்ன தம்பி, கிளம்பிட்டியா? எப்ப பாதி உயிரோட விட்டுட்டு போற? உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன வேணும்னா யூனியன் லீடர் வேதமுத்துன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். உன்னை யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. இல்ல உனக்கு எனக்கு என்னப்பா விரோதம்? அப்பா, எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? அப்பா, பணம் கொடுத்தாதான் அதை செய்வேன்னா நான் பணம் தரேன்.
அம்மா, ஃபேக்டரியில கூட வேலை செய்யற ஒரு தொழிலாளி உயிருக்காக போராடிட்டு இருக்கான். தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு இந்த மருந்தை வாங்கி வந்துட்டேன். ஆனா நகர முடியாதபடி என்ன அடிச்சு போட்டுட்டியப்பா. அம்மா, என்ன பத்தி பரவாயில்ல. இந்த மருந்தை எப்படியாவது அவன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்தணும். நம்பர் 6 பட்டேல் நகர். அம்மா, சைக்கிள்ல மாட்டிருக்கிற அந்த பையில இன்ஜெக்ஷன் மருந்து இருக்கு. தயவு செய்து அதை கொண்டு போய் கொடுத்துருப்பா. இல்ல அவன் பழக்க மாட்டான். சீக்கிரப்பா, சீக்கிரம். அம்மா, பிரெட் கொடு. ஐயோ 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 ஐயோ, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, என்ன விட்டுட்டு. ஐயோ ஐயோ. வேண்டாம்ப்பா. அத்தா, ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன செய்வேன். வீட்டுக்குள்ள எப்படி வந்த? அதெல்லாம் எனக்கு பழக்கம் தான். என்ன அது பெரிய ரோகனைய போச்சு உன்னோட? எதுக்காக வந்த? நான் இப்பவும் அதுக்கு வரல. வேற எதுக்கா? என் மனசே சரியில்லை சரசு. யாருக்கிட்டையாவது மனசு திறந்து பேசணும்னு வந்தேன். வெட்டி பேச்சு பேச நான் தான் கிடைச்சனா? எனக்கு வேற யாரும் இல்லையே சரசு. அதுக்காக நான் என்ன பண்றதா? பெரிய இழவா போச்சு உன்னோட. ஆட்ட கடிச்சு மாத்த கடிச்சு கடைசியில ஆளையே கடிச்ச மாதிரி மெது மெதுவா கோட்டு மாதிரி வந்து ஒட்டிக்கின. என்ன ஆளு? எனக்கு சொந்தமோ வேண்டாம், ஒரு பந்தமோ வேண்டாம். முதல்ல இந்த இடத்து காலி பண்ணு. ஏந்திரியா, ஏந்திரே. அட, உன் இரும்பல் ஒட்டுக்க நின்னு போச்சா? எனக்கு அருணா கயிற இந்த சைக்கிள் செயின் தான். காசுக்காக ஆளுங்களை அடிச்சு போடுறது, கூட்டங்களை புது காட்டா பண்றது, சோடா பாட்டில் வீசுறது, கேவலமான பொழப்பு நடத்துறேன். அடப்பாவி, பொழைக்கிறதுக்கு வேற வழியே தெரியல உனக்கு? யாரு வந்து அப்படி வளர்த்து விட்டா? அரசியல் தான் சரசு. நம்ம அரசியல் கட்சிகளுக்கு தொண்டனுங்க மட்டும் பத்தாது, என்ன மாதிரி 10-100 குண்டனுங்களும் வேணும். கூலிக்காக உயிரோட விளையாடுறியே, அடிப்பட்டவங்க துடிக்கும் போது ஓ மனசு துடிக்காது? இம்மா நாளைய மனசு மறுத்து கிடந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சாவுக்கே காரணமா இருந்துட்டேன். யாரையாவது கொன்னுட்டியா? இல்ல, ஒரு ஃபேக்டரியில ரொம்ப நாளா முதலாளிக்கும் தொழிலாளர்களுக்கும் தகராறு. சங்க தலைவர் வேதமுத்துவன் ஒரு ஆள். அழாதையா, நீ பண்றது தப்புங்கிற புத்தி முந்தைய உனக்கு வந்து தொலைச்சிருந்தா எத்தனையோ பேர் நொண்டி மனமாகாம இருந்திருப்பாங்க. இனிமேலாவது இந்த பழப்ப விட்டு தொலை. சோறு துண்ணியா? இங்க துன்றியா?
சோறு நம்ம எழுந்துக்கிற? இந்த சோத்தை சம்பாதிக்க நீ என்ன பாடுபட்டிருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதெல்லாம் ஏன் நினைச்சு பாக்குற? ஒன்னத்துக்கு ரிஷி மூலம் பார்த்தா உருட்டா மாதிரிதான். தின்னு மீசையை பாரு, 1.5 கிலோ. சரி 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 சரி, 3/4 கிலோ. என்ன அது பொடி அசிங்கம்? சாராய நடி கூட என்னால பொறுத்துக்க முடியும், ஆனா அந்த பொடி நாத்த எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உனக்கு கேட்டா கோச்சிக்க மாட்டியா? நீ இந்த தொழிலுக்கு எப்படி வந்த? இதுக்கு என்ன படிச்சேன்? அட போயா, அதெல்லாம் போட்டு நோண்டாத. தெரிஞ்சுக்கிறேன் என்னதான் காரணம். கேளு என்ன போய் கேள. இந்த சமூகம் தான் காரணம்பா. நான் சொல்றையா, எங்க அம்மா தான் காரணம். மார்பு வந்தப்பவே முந்தானியை இப்படி இழுத்து விட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே தவிர மூடிக்க சொல்லி கத்து கொடுக்கல. 16 வயசுல என்ன ஆரம்பிச்சு வச்சுட்டாவோ போயிட்டா. இப்போ வயசு 22, 6 வருஷம் சர்வீஸ். மனம் விட்டு பேசுறதுனால உங்ககிட்ட 22 வயசு உண்மையை சொல்றேன். மத்தவங்க கிட்ட எல்லாம் 16 தான் சொல்லுவேன், 10 ரூபாய் கூட வாங்குவேன். நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா? ஒரு வாட்டியா? எத்தனை மாசம்? 3 மாசமா? சாட்சி கூண்டு எப்படிதான் நின்னையோ? தலைய தொங்க போட்டுக்கிட்டே நின்னையா? நானே நிக்கிறேன், ஜட்ஜி தான் தலை தொங்க போட்டுக்கிட்டாரு. ஏன்? குத்துமுள்ள நெஞ்சி. ஐயா. ஆமா, பொழப்புக்கு இல்லாம சோரம் போறவளை போய் ஜெயில போடுறமேன்னு அவர் தான் தலை தொங்க போட்டுக்கிட்டாரு. சரசு, என்ன சொன்னையே? நீயும் இந்த தொழிலை விட்டுட. விட்டுட்ட பொழப்புக்கு வழி நான் இருக்கேன். யோ, ஓம் பொழப்ப நாய் பொழப்பு, அதுல நானும் கூடவா? கஷ்டமோ நஷ்டமோ நாமளும் மத்தவங்களை போல வாழ முயற்சி பண்ணுவோமே. இப்போ தயவு பண்ணி என்ன குழப்பாத. சரசு, என் பொழப்ப கெடுக்காத, போய வெளியே. சரி. என் டியூட்டி நேரம் இப்போ வந்து என்னவோ தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு. नर्स मार क्योंकि मेरा जैसा आदमियों की सेवा करता है. என்னையா பின்னாடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன், இப்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்ட. சண்டையா? சகடா மட்டும் இல்ல, மனசு விட்டு போச்சு. சரி, நம்மகிட்ட என்ன குறைச்சல்? இந்த பல்லு இருக்குது, இந்த பல்லு தவிர என்ன குறைச்சல்? அப்ப கூட நம்ம பீவி வேற நாள் கூட தோஸ்து வச்சிருக்குது. நமக்கு இருக்கிற துட்டுக்கும் நம்ம बीवी கூட कार மேலே आराम से போக வேண்டிய ஆளு ஆட்டோ மேலே போதும். क्यों? किस्मत. మనసు విட்டு పోచు, நம்ம பேர் ஆட்டோ அமர்த்தலாம் ஆகி போச்சு. सरस 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 जल्दी आओ. சரி, நம் கையில இருக்கிற துட்டுக்கு அந்த மாதிரி 1000 லட்சி கிடைக்கும். ஏக பத்னி விருது தெரியுதா? அது போல நானும் ஏக வேஷ விருது. சரி, நீ நம்ம பத்னி விட உண்மையா இருக்கணும். क्योंकि நம்ம மார் மேலே சாஞ்சு நீ நம்மளே மட்டும் தான் நினைக்கணும். लेकिन நம்ம பத்னி
நம்ம மறுமையிலே சாஞ்சு வேறொரு ஆள் நினைக்குதோ. மன்னிச்சிடியா, நானும் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைக்கிறேன். எங்கடா போச்சு? அடக்கு சரசு, இதை கொடுத்துட்டு போகவா வந்த? ஆமா, பொடி டப்பிய கொடுத்துட்டு போக மட்டும்தான் அது போய். பின்ன வந்தது பொடி விஷயம் இல்ல, வாழ்க்கை விஷயம். உள்ள வாயா. உட்கார். நீ சொல்லிட்டு போனதை நினைச்சு பார்த்தேன். நம்ம 2 பேர் வாழ்க்கையுமே தீட்டுப்பட்டு கிடக்கு. திரிந்து வாழ முயற்சி பண்ணலாமேன்னு தோணுச்சு. உனக்கு நான் துணையா, எனக்கு நீ துணையா? சரசு, ஆனா நீதான் இன்னொரு வாட்டி நல்லா யோசனை பண்ணிக்கணும். எதை பத்தி? காய்கறி விற்கிறவ முந்தான முடிச்சு கொண்டு இருக்கிற ரூபா நோட்டை பார்த்திருக்கியா? அழுக்கு பிடிச்சி, நாத்தம் பிடிச்சி, ஓரமெல்லாம் கசங்கி போய் மடிப்பெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குமே. அப்படிப்பட்டவனா? யோசிச்சுக்கோ. ரூபா நோட்டு என்னதான் கசங்கி இருந்தாலும் பேங்க்ல கொடுத்து புதுசா மாத்திக்கலாமே. ஆமா, உனக்கு எப்படி திடீர்னு இந்த ஞானம் வந்துச்சு? மரத்துக்கடியில ஒண்ணும் வரல, இன்னொருத்த மார்பிள சாஞ்சிட்டு இருந்தப்பதான் வந்துச்சு. நான் தானே பொடி போட்டேன். ஆம்பளைங்க செய்யற தப்புக்கெல்லாம் பொம்பளைங்க நாங்க அனுபவிக்கணுங்கிறது தானே எங்க தலையெழுத்து. இங்க பாத்தியா, புது வாழ்க்கை எங்க தொடர்ந்து கவனிச்சியா? மூஞ்சி மேலையா? என்ன எழுதிருக்கு இதுல? மீண்டும் வருக அப்படின்னு எழுதிருக்கு. அத்தை கொண்டு போய் கண்ணாடியில எழுத வச்ச, வேற இடமா கிடைக்கல உனக்கு? இங்க வர்றவெல்லாம் போறப்ப தலைவாரம் போக மாட்டான் பாரு, அப்ப படிச்சுதானே தீரணும். அதுக்காக தான். முதல்ல அடி போ, முதல்ல அடி. என்ன கூப்பிடுற? என்ன டான் கூப்பிடு. எதுக்கு? அடுப்புல பருப்பு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் இறக்கி வச்சுடேன்.
என்னது எப்படி குளிச்சுக்கிட்டு என்னவா? அதெல்லாம் முறையாக குளிச்சு வெக்கமா இருக்கு. அட வீட்டுல நீ தானே இருக்க. அம்மா தாயே, முதல்ல நீ வெக்கப்பட தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீ கத்துக்கிறது எல்லாம் முதல்ல மறக்க கத்துக்கணும். அப்புறம் என்ன கத்துக்கணும்? அப்புறம் உடம்பு பூரா மூடிக்க கத்துக்கணும். சரி பிராணநாதா, கதவை சாத்திக் கொண்டு முதலில் தாங்கள் வெளியேறுங்கள். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரின். இது கற்பின் சிறப்பை பத்தி சொல்லுது. இவ்வளவு ஈஸியா சொல்றிய? இதெல்லாம் நீ முன்னாலே படிச்சிருக்கியா? கண்ணு கெட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி கற்ப பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட சிறப்பை பத்தியே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். தேவு, பணம் மட்டும் இருந்துட்டா கற்பென்ன எல்லாத்தையுமே காப்பாத்திக்கலாம்ல? ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ எல்லா பணக்காரியும் கற்போட இருக்காங்கிற? பின்ன நான் அனுபவத்தை சொல்லிட்டேன்.